ஸோ அதே ஏப்ரல் 2023 எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ரிசர்ச் பிகாம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் பேப்பர் அதுதான். ஸோ அதை இப்போ அடுத்த 5 மார்க் நான் சால்வ் பண்ணுறேன். அசைன்மெண்ட் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ how should the salesman be allocated to the counter so as to minimize the total service? ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ல 2 கான்செப்ட் இருக்கு. மினிமைசேஷன் ப்ராப்ளம், மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். ஓகே. ஸோ வெறும் சால்வ் த அசைன்மெண்ட் அந்த மாதிரி மினிமம் எல்லாம் கொடுத்தாங்கன்னா மினிமைசேஷன்ல போடணும். கொஸ்டின்ல மேக்ஸிமைஸ் அந்த வேர்டு வந்தாதான் நம்ம மேக்ஸிமைஸ் மெத்தட்ல எப்படி போடணுமோ அந்த மாதிரி போடணும். ஓகே. ஸோ இது வந்து மினிமைசேஷன் ப்ராப்ளம் தான். ஸோ இதுமே வேர்டு வராம இருந்தா கூட மினிமைசேஷன் தான். மேக்ஸிமம் வந்தா மட்டும் தான் மேக்ஸிமம். அதர்வைஸ் எல்லாமே மினிமைசேஷன்ல போடுங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரோ காலம் சேமா இருக்கு. ரோவும் 4 இருக்கு, காலம் 4 இருக்கு. இது பேலன்ஸ் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். சப்போஸ் ஏதாவது ரோ காலம் கம்மியா இருந்தா அந்த ரோ ஃபுல்லா 0 போட்டு போடணும். அது அன்பேலன்ஸ் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ இது வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. ஸோ ஹங்கேரியன் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். ஹங்கேரியன் மெத்தட்னா நிறைய ப்ரொசீஜர். அதாவது ஸ்டெப் 1னா ரோ வைஸ் சின்ன நம்பரை சூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். அடுத்து ஸ்டெப் 2 காலம் வைஸ் ஸ்மால் நம்பர்ஸ் சூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அடுத்து யூ ஹேவ் டு சூஸ் 0, assign 0 and corresponding அந்த காலம்ல ஏதாவது 0 வந்தா அதை கிராஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஹங்கேரியன் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறேன். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ற பாருங்க. கொஸ்டின் நம்பர் 16. ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 16. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இருக்கும். நான் அந்த போன சம்ல உள்ள கொஸ்டின் பேப்பர் போட்டிருப்பேன் லிங்க். அது கிளிக் பண்ணீங்கன்னா லிங்க் ஓப்பன் ஆகும். இப்போ நான் கொஸ்டினை டைரெக்டாக பார்த்து எழுதிட்டு போடுறேன். ஸோ W வேணா கொஸ்டின் எழுதுறேன். W X Y Z. ஸோ மேலே வந்து ABCD. ஸோ 4 கவுண்டர் 4 சேல்ஸ்மேன். கவுண்டரை சேல்ஸ்மேன் அசைன் பண்ணுறாங்க. இங்கே 41 இருக்கு, 72, 39, 52. நெக்ஸ்ட் 22, 29, 49, 65. ஸோ தேர்ட் ரோ 27, 39, 60, 51. அடுத்தது 45, 50, 48, 52. ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 போடணும். ரோ வைஸ் ஸ்மால் நம்பர் சூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஸோ நான் ஸ்டெப் 1 இங்கே சைடில் போடுறேன். ஸ்டெப் 1. ஸோ ஈச் ரோ ஒரு ரோலையும் சின்ன நம்பர் வச்சு சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 39. ஸோ ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 39 அப்படியே எல்லாத்துக்கும் அந்த ரோ ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல 41ல 39 போச்சுன்னா 2. அடுத்தது 39 போச்சுன்னா 33 வருது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 33. ஸோ நெக்ஸ்ட் 39ல 39 போச்சுன்னா 0. அடுத்து 52ல 39 போச்சுன்னா 13 வருது. ஸோ நெக்ஸ்ட் ரோ அடுத்த ரோல சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரோல சின்ன நம்பர் 22. ஸோ 22 வச்சு அந்த ரோ ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 22ல 22 போச்சுன்னா 0. 29ல 22 போச்சுன்னா 7. 49ல 22 போச்சுன்னா 27. அடுத்து 65ல 22 போச்சுன்னா 43. ஸோ 0, 7, 27, 43. ஸோ நெக்ஸ்ட் ரோ அடுத்த ரோல சின்ன நம்பர் 27. ஸோ இதில் சின்ன நம்பர் 27. அடுத்த ரோக்கு சின்ன நம்பர் 45. ஸோ அந்த சின்ன நம்பரை நான் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே நான் சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ 27 வச்சு சப்ராக்ட் பண்ணுங்க 0. ஸோ அடுத்தது 27 சப்ராக்ட் பண்ணால் 12. அடுத்தது 33. நெக்ஸ்ட்டு 24 வருதுன்னு நினைக்கிறேன். 24. ஸோ அடுத்த ரோல சின்ன நம்பர் 49னா 45ல 45னா 0. அடுத்து 5, 3, அடுத்து 7 வருது. ஓகே. ஸோ இதான் ரோ வைஸ். ஒரு ரோலையும் சின்ன நம்பரை வச்சு அந்த ரோவை சப்ராக்ட் பண்ணணும். அதை வந்து ஸ்டெப் 1 சொல்லுவாங்க. We have to choose the least number in each row and separate by itself. Okay. Next step number 2. ஸோ இது வந்து ஹங்கேரியன் மெத்தோட அல்காரிதம் இதான். ஓகே. இதுதான் அப்படியே நம்ம ஓனா எழுதணும். எக்ஸ்பிளைன் ஹங்கேரியன் மெத்தட்னு கேட்பாங்க. ஹங்கேரியன். ஸோ ஹங்கேரியன் அல்காரிதம் கேட்பாங்க. ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா இந்த ஹங்கேரியன் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுவாங்க. நான் என்ன பண்றேனோ அதுதான் அந்த ப்ரொசீஜர். ஸோ இப்போ காலம் வைஸ் ஸ்மால் நம்பர் சூஸ் பண்ணுங்க. அதாவது இப்போ நம்ம அந்த ஸ்டெப் 1ல இருக்க டேபிள் இருக்குல்ல அதை காலம் வைஸ் பண்ணணும். ஓகே. இப்போ கொஸ்டினை விட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க. இதுல காலம் பார்த்தீங்கன்னா இதுல சின்ன நம்பர் வந்து 0. 0 வந்தா அதே தான் வரும். அதனால செப்பரேட் பண்ண தேவையில்ல. அடுத்த காலம்ல பாருங்க. ஸோ இந்த காலம்ல சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 7. ஸோ இப்போ 5. ஸோ இப்போ 5 வச்சு 5 சூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுங்க. ஸோ காலம்னா இப்படி பார்க்கணும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரோ. இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி பார்த்தோம்னா அப் டு டவுன் பார்த்தோம்னா காலம், லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்கன்னா அது ரோ. ஓகே. ஸோ நான் அந்த இது கிளியரா இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல 0 இருக்கனால 0 வச்சு செப்பரேட் பண்ணா திருப்பி அதே தான் வரனால 0ன்னு அங்க இருந்தா அதை அப்படியே தான் போடணும். அதனால அதில் 0 வச்சு செப்பரேட் பண்ண தேவையில்ல. அந்த காலம் அந்த ரோ அப்படியே தான் வரும்.
இப்போ செகண்ட் காலம்ல அதாவது இந்த செகண்ட் காலம்ல சின்ன நம்பர் 5. ஸோ 5 வச்சு செப்பரேட் பண்றேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் காலம்ல 0 இருக்கனால அந்த ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே எழுதுது 2 0 0 அது அப்படியே எழுதிக்கிறேன். செகண்ட் காலம்ல சின்ன நம்பர் 5. ஸோ 5 வச்சு செப்பரேட் பண்ணா 28 அடுத்து 2 அடுத்து 7 அடுத்து 0 வருது. ஸோ 28 2 7 0 செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் காலம்ல சின்ன நம்பர் அடுத்த காலம்ல சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 0. ஸோ 0 இருக்கனால அது அப்படி அதேதான் வரும். அந்த காலம்ல சேஞ்சஸ் வராது. 0 வச்சு செப்பரேட் பண்ணா திருப்பியும் அதே காலம் தான் வரும். அதனால யூ ரைட் ஆஸ் இட் இஸ். அடுத்த காலம் 4th காலம்ல சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 7. ஸோ அதை நான் ரவுண்ட் பண்றேன். 7 தான் ஸ்மால் நம்பர். ஸோ அந்த 7 வச்சு அந்த காலம் ஃபுல்லா செப்பரேட் பண்ணுங்க. ஸோ 13ல 7 போயிடுச்சுன்னா 6 அடுத்து 36 வரும். அடுத்தது 17 வருது. ஸோ லாஸ்ட்ல 7 minus 7 0. ஸோ ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டெப் 1 ரோ கிவன் ப்ராப்ளத்துக்கு ரோ வைஸ் சின்ன நம்பர் செப்பரேட் பண்றேன். அடுத்து ஸ்டெப் 2 அந்த ஸ்டெப் 1ல இருக்கிறத காலம் வைஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டினை போய் காலம் வைஸ் பார்ப்பாங்க. ஸோ கொஸ்டின்ல இருந்து ஸ்டெப் 1 அடுத்து ஸ்டெப் 1ல இருந்து தான் ஸ்டெப் 2க்கு வரணும். ஓகே, கிளியரா நான் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அசைன்மெண்ட் பண்ண போறோம். ஸோ இதுதான் மெயின். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி பேசிக்கா அசைன்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச்னு இருக்கும். அதில் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் நோட்ல போட்டிருப்பேன். ஓகே, ஸ்லோவா சொல்லியிருப்பேன். இதுல புரியலனா அதுக்கு ஒரு வாட்டி பாருங்க, ஈஸியா இருக்கும். ஓகே, நான் வேற மாதிரி போட்டிருப்பேன். உங்க காலேஜ்ல வேற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆனா ஆன்சர் லாஸ்ட்ல சேமா தான் வரும். ஸோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்து என்னன்னா ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும். அதாவது நான் ரோ சூஸ் பண்ணா காலமை கேன்சல் பண்ணணும். காலம் சூஸ் பண்ணா ரோ. இதுதான் இப்போ நான் ரோ வைஸ் நான் பார்த்தேன்னா அந்த கரஸ்பாண்டிங் காலமை கட் பண்ணிடணும். எப்படி அந்த காலம் அப்படியே அடிச்சிடணும். அதே நான் காலம் வைஸ் பார்த்தேன்னா அந்த ரோ அடிச்சிடணும். இதுதான் ரூல். ஸோ இது மட்டும் ஃபார்முலாவே படிச்சுக்கோங்க. ரோவை சூஸ் பண்ணா நான் ரோல பார்த்தா காலமை கட் பண்ணணும். காலமை பார்த்தா ரோவை கட் பண்ணணும். ஸோ தட் மீன்ஸ் நம்ம ரோ வைஸ் 0 இருக்கு. 0வை அசைன் பண்ண போறோம். ஆனா சிங்கிள் 0 தான் அசைன் பண்ணணும். அந்த இடத்துல 2 0 இருந்தா அடுத்த ரோக்கு போயிடணும். ஸோ எந்த ரோல சிங்கிள் 0 இருக்கு. ஸோ ரோல சிங்கிள் 0னா காலம்ல சிங்கிள் 0 இருக்கா செக் பண்ணுதான் ரோ. இதுதான் ரூல். ஸோ ரூல் வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ ரோ வைஸ் சிங்கிள் 0 இருக்கணும். அந்த 0 சூஸ் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் காலமை கட் பண்ணணும். ஓகே, சப்போஸ் அங்க 2 0 3 0 இருந்தா அடுத்த ரோ போகணும். ஸோ எங்க சிங்கிள் 0 ரோல இல்லைன்னா அடுத்த காலம்ல பார்க்கணும். ஸோ காலம்ல சிங்கிள் 0 இருந்தா அதை சூஸ் பண்ணணும். ஸோ காலமை சூஸ் பண்ணா ரோவை கட் பண்ணணும். ஸோ இதான் சொல்ல வரேன். ஸோ ப்ராப்ளம் நீங்க அந்த 100 வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் இல்லையா, அதை பாருங்க. ஸோ இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. சிங்கிள் 0வை சூஸ் பண்ணணும் ரோ வைஸ். அந்த ரோவை சூஸ் பண்ணிட்டு அதுல ஒரு பாக்ஸ் போடணும். போட்டுட்டு அந்த காலம் அப்படியே கட் பண்ணிடணும். ஸோ இதில் பாருங்க நான் பண்றேன் பாருங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரோ பார்க்குறேன். அதாவது ரோனா என்ன சொன்னேன், இப்படி பார்க்கறது. ஸோ அந்த மாதிரி பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 2 அடுத்து இதுல வந்து 0 பார்க்கணும் ரோ வைஸ். ஸோ 0 ஆஃப்டர் ஸ்டெப் 2 முடிச்ச பிறகு நம்ம அசைன் பண்ண போறோம். அசைன்னா 0 அசைன் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோல 0 இருக்கு. ஒரு 0 இருந்தா அப்ப அதை அசைன் பண்ணிடுங்க. ஸோ நான் ரோவை தானே பார்த்தேன். ஸோ அசைன் பண்ணிட்டு அந்த கரஸ்பாண்டிங் காலமை அப்படியே கட் பண்ணிடணும். இதான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு 0 இருக்கு. சப்போஸ் அங்க 2 0 இருந்தா அடுத்த ரோக்கு போயிடணும். ஓகே, இதான் ரூல். ஸோ இப்போ அதுல ஒரு 0 இருக்கனால அந்த 0 சூஸ் பண்ணிட்டு காலமை கட் பண்ணணும். நம்ம ரோல தான் பார்க்குறேன். சூஸ் பண்ணிட்டேன். காலமை கட் பண்ண அந்த நம்ம அசைன் பண்ண காலமை அப்படியே கட் பண்ணிடணும். ஸோ திருப்பி ஒன்ஸ் முடிச்சப்ப திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. ரோல 0 இருக்கா. ஸோ இப்போ அடிச்சதை மறந்துருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோல பார்த்தீங்கன்னா 0 கிடையாது. ஸோ அடுத்த ரோ செகண்ட் ரோ பார்க்கும்போது 0 இருக்கு. ஸோ செகண்ட் ரோல 0 சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணி அந்த காலமை அப்படியே கட் பண்ணணும். ஸோ நான் ரோல பார்த்தேன் ஒரு 0 இருக்கு. அதுக்கு பாக்ஸ் போட்டு அந்த காலம் அப்படியே அடிச்சிடணும். ஓகே, ஒன்ஸ் முடிச்சோன்னே பென்சில்ல பண்ணுங்க இந்த மாதிரி அடிக்கிறது. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல 28 6 இருக்கு. அடுத்த இப்போ அடிச்சதை மறந்துருங்க. அதுல இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல பார்க்கும்போது 28 6 இருக்கு. அடுத்த ரோல 236 இருக்கு. அடுத்த ரோல 7. அடுத்த ரோல 0 2 0 இருக்கு. ஒரு 0 தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல 0 இல்ல 0 இல்ல 0 இல்ல. அடுத்தல 0 இருக்கு. ஆனா 2 0 இருக்கு. ஸோ அடிச்சதுல இருக்க 0 எல்லாம் பார்க்க கூடாது. ஸோ 2 0 இருக்கு. நம்ம ஒரு 0 தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சப்போ இப்போ ரோல சிங்கிள் 0 இல்ல. அப்ப நம்ம காலம் வைஸ் பார்க்கணும். இப்படி பார்க்கணும். இப்படி காலம் வைஸ் இப்படி பாருங்க. அப் டு டவுன். ஃபர்ஸ்ட் காலம் அடிச்சதை பார்க்காதீங்க. செகண்ட் காலம் பார்க்கும்போது 28 2 7 0. ஸோ 0 இருக்கு. சிங்கிள் 0 இருக்கு. அப்போ நான் காலம் வைஸ் பார்த்து 0 சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ காலம் தானே போட்டு பாக்ஸ் போட்டு காலம்ல 0 இருக்கு. அதை அசைன் பண்ணிட்டேன். அதாவது பாக்ஸ் போட்டுட்டேன். அப்பனா காலம் வைஸ் பார்த்தோன்னா ரோ கட் பண்ணணும். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ரோ அடிச்சிருங்க. அந்த ரோ ஃபுல்லா அப்படியே அடிச்சிருங்க. ஸோ நான் காலம்ல 0 சூஸ் பண்ணிட்டேன்னா காலம்ல தான் பார்த்திருக்கேன். 0 சூஸ் பண்ணிட்டேன். அப்ப அந்த 0 சூஸ் பண்ண பாக்ஸ் போட்டு அதுக்கு அப்படியே ரோவை அடிச்சிடணும். ஓகே, ஸோ அகைன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஓவரால் மேட்ரிக்ஸ்ல எல்லாமே அடிச்சாச்சு. மீதி இருக்கிற நம்பர்ல 0 இருக்கா பாருங்க. அண்ட் இட் இஸ் a 4x4 மேட்ரிக்ஸ். அதாவது இதுல வந்து 4 ரோ 4 காலம் இருக்கு. அதாவது 4 ரோ 4 காலம்னா இட் இஸ் a 4x4 மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. அப்பனா நம்ம 4 அசைன்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். 5x5னா 5 அசைன்மெண்ட்.
3x3 மேட்ரிக்ஸ்னா 3 அசைன்மெண்ட். இது அப்போ 4x4னா 4 அசைன்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அசைன்மெண்ட் மீன்ஸ் 4 பாக்ஸஸ் நான் போட்டிருக்கணும். ஆனா இந்த ப்ராப்ளத்துல எனக்கு 3 பாக்ஸ் தான் வருது. மீதி இருக்க நம்பர்ல ஜீரோவே வரல. அப்ப இது இந்த சம் தான் மெயின் சம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஸோ எல்லா சம் நீங்க போட்டுடலாம். ஸோ 4 ஜீரோ பாக்ஸ் வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் முடிஞ்ச மாதிரி. ஓகே, ஆனா இதுல 3 பாக்ஸ் தான் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா இப்ப நான் லைன் போட்டிருக்கல, அந்த லைனுக்கு வெளியே இருக்க நம்பர்ஸ்ல ஸ்மாலஸ்ட் நம்பர் சப்ராக்ட் பண்ணணும். இதான் மெயின். அதாவது லைனுக்கு வெளியே இருக்க நம்பர்ஸ்னா நான் ரவுண்ட் பண்ற பாருங்க. ஸோ இங்க ஒரு 3 நம்பர் இருக்கு, இங்க 3 நம்பர். இந்த நம்பர் தான் லைன் போட்டு நான் மத்தெல்லாம் லைன் போட்டு வச்சிருக்கேன், அடிச்சு வச்சிருக்கேன். அதை தவிர்த்து மீதி இருக்கிற இந்த 6 நம்பர் தான் வெளியே நம்பர். இந்த 6 நம்பர்ல சின்ன நம்பர் என்னது? சின்ன நம்பர் 2. ஸோ இந்த 2 வச்சு அப்படியே இந்த 6 நம்பர்ல சப்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, அகைன் ரிப்பீட் பண்றேன். ஸோ இந்த லைனுக்கு அவுட் சைட் நம்பர் அன்கவர்ட் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ அன்கவர்ட் நம்பர்ஸ், அந்த லைன் அன்கவர்ட் நம்பர் இந்த 6 நம்பர். இந்த 6 நம்பர்ல சின்ன நம்பர் 2. அந்த சின்ன நம்பர் மட்டும் பர்டிகுலர் நான் ஹைலைட் பண்றேன். ஸோ சின்ன நம்பர் ஸ்மால் நம்பர் இஸ் 2. ஸோ இப்போ இந்த 2 வச்சு இந்த 6 நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். மீதி இருக்கலாம் அப்படியே எழுதணும். அண்ட் இன்டர்செக்டிங் பிளேஸ், இன்டர்செக்டிங்னா இப்போ 2 லைன் இந்த மாதிரி கட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி 2 லைன் இப்படி கட் ஆயிடுச்சுன்னா அது இன்டர்செக்டிங். அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணா அந்த 2வை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நான் எந்த நம்பரை வச்சு சப்ராக்ட் பண்றேனோ அந்த நம்பரை அந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இன்டர்செக்டிங் பிளேஸ் பாத்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கு. ஒன்னு வந்துன்னா இது ஒரு இன்டர்செக்டிங் பிளேஸ், 2 லைன் கேன்சல் கட் ஆகுது. இந்த இடத்துலயும் 2 லைனும் கட் ஆகுது. அந்த மாதிரி இன்டர்செக்டிங் பிளேஸ்ல மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எந்த நம்பரை வச்சு ஸ்மாலஸ்ட் நம்பர் வச்சு சப்ராக்ட் பண்ணணும் அந்த ஸ்மால் நம்பர் அந்த பிளேஸ்ல மட்டும் ஆட் பண்ணணும். மீதி நம்பர்லாம் அப்படியே போட்டுருணும். ஸோ ஓகே, ஸோ நான் சொல்றது புரிய நினைக்கிறேன். இப்போ அந்த ஸ்டெப் போடுறேன் பாருங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 3. ஸோ இப்போ லைனுக்கு அவுட் சைட் நம்பர்ல இதுல 4 அசைன்மெண்ட் வரல. அதனால ப்ராப்ளத்துல இந்த வெளியே இருக்கிற 6 நம்பர் ப்ளூ லைன் கவர் பண்ணிக்கும். ப்ளூ லைன் போட்டிருக்கேன் பாத்தீங்களா ரவுண்ட். அந்த 6 நம்பர்ல ஸ்மால் நம்பர் 2 வச்சு செப்பரேட் பண்றேன். ஆனா லைன் வச்சு நம்ம கிராஸ் பண்ண நம்பர்ல அப்படியே போடணும். அது அந்த 2 அப்படியே போடுங்க. இந்த 28ல 2 போச்சுன்னா 26. அந்த 0 அப்படியே பண்ணா அடிச்சதெல்லாம் அப்படியே போட்டணும்னு சொல்லியிருக்கேன். 6ல 2 போச்சுன்னா 4. அடுத்து இந்த அடிச்ச லைன் 0 அப்படியே வரும். 2ல 2 போச்சுன்னா 0. 27 அப்படியே தான் வரும். 36ல 34 வரும். இந்த 0 அப்படியே வரும். 7ல 2 போச்சுன்னா 5. 33 அப்படியே வந்துடும். 70ல 2 போச்சுன்னா 15. அடுத்து இன்டர்செக்டிங்ல 2 ஆட் பண்ணணும், அந்த 2. ஸோ இன்டர்செக்டிங் இந்த 0ல 2 ஆட் பண்ணா 2 வரும். ஸோ இது 0 அப்படியே தான் வரும். இதுவும் இன்டர்செக்டிங் இங்க 2 ஆட் பண்ணா 5 ஆயிரும். இந்த 0 அப்படியே வந்துடும். ஸோ அதனால இப்போ இப்போ என்ன பண்ணிருக்கேன், அந்த லைனுக்கு வெளியே இருக்க நம்பர்ஸ் நான் லைனை வச்சு அடிச்சிருக்கல ரோ காலம், அதுல வெளியே இருக்கிற அந்த 6 நம்பர்ல சின்ன நம்பர் 2, அந்த 2வை அந்த 6 நம்பர்ல மட்டும் தான் செப்பரேட் பண்றேன். மீதி நம்பர்லாம் அப்படியே எழுதுறேன். ஆனா இன்டர்செக்டிங் 2 லைனுக்கு மீட் பண்ற நம்பர்ஸ் எதா இருந்தா அந்த இடத்துல அந்த 2 ஆட் பண்ணணும். ஸோ 2 பிளேஸ் இருக்கு, அதுல 2 ஆட் பண்ணிருக்கேன். இப்போ திருப்பி அதே ப்ராசஸ். நம்ம சிங்கிள் ஜீரோ எடுத்து ரோ சூஸ் பண்ணா காலமை கட் பண்ணும், காலமை சூஸ் பண்ணா ரோ கட் பண்ணும். ஓகே பாருங்க, இப்போ நான் ரோ வைஸ் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ரோனா இப்படி பாக்குறது, நல்லா பாத்துங்க. இப்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல 2, 26, 04 0 இருக்கு. எத்தனை ஒரு 0 இருக்கா? ஸோ ஒரு 0 இருந்தாலே பிரச்சனை. சூஸ் பண்ணிட்டு அந்த காலமை கட் பண்ணிருங்க. ஓகே, திருப்பி ஃபர்ஸ்ட் ரோ வாங்க. ஃபர்ஸ்ட் ரோல 0 இருக்கா பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல 0 இல்ல. ஓகே, அடிச்சிட்டோம், அதை பார்க்க கூடாது. இப்போ செகண்ட் ரோ வாங்க. செகண்ட் ரோ வந்தா 0 இருக்கு, ஆனா 2 0 இருக்கு. ஸோ நம்ம ஒரு 0 இருக்கா அதை தான் பார்க்கணும். ஸோ 2 0 இருந்தா அப்ப அடுத்த ரோக்கு போயிருங்க, அதை சூஸ் பண்ணாதீங்க. அடுத்த ரோ போகும்போது தேர்ட் ரோல ஒரு 0 இருக்கு. ஸோ அதை சூஸ் பண்ணுங்க. ஸோ ரோல சூஸ் பண்றேன். ரோ சூஸ் பண்ணா கட் பண்ணணும், அந்த காலமை ஃபுல்லா அப்படியே அடிச்சிடணும். ஸோ ஒன்ஸ் முடிச்சோன்னா திருப்பி ஃபர்ஸ்ட் ரோக்கு வாங்க. திருப்பி நான் ஃபர்ஸ்ட் ரோக்கு வரும்போது 26, 4 2 நம்பர் இருக்கா, 0 இல்ல. அடுத்த ரோல பாத்தீங்கன்னா ஒரு 0 இருக்கு. அடிச்சதை பார்க்காதீங்க, அடிச்சதுல இருக்க 0 எல்லாம் பார்க்க கூடாது. 0, 34 இப்போ அதுல பாத்தீங்கன்னா 0 ஒரு 0 இருக்கு. ஸோ அதனால அந்த 0 சூஸ் பண்ணி அப்படியே காலம் அடிச்சிருங்க, அந்த காலம் ஃபுல்லாவே அடிச்சிருங்க. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும்போது ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ரோல பார்த்தா 4 இருக்கு, அடுத்து 34, அடுத்து 15, அடுத்து ஒரு 0 இருக்கு. 0 சூஸ் பண்ணி அந்த காலம் அடிச்சிருங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ பாருங்க 4 பாக்ஸ் வந்திருக்கு, 4 அசைன்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 4 அசைன்மெண்ட்ஸ் தான் இப்போ எழுத போறோம் லாஸ்ட்ல. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ, அதாவது WXYZ, அதாவது WXYZ மேல ABCD, அதை அப்படியே இங்க எழுதுங்க. ஸோ கொஸ்டின்ல கொடுக்குற அந்த இது அப்படியே. ஸோ இங்க WXYZ. ஸோ லாஸ்ட்ல மட்டும் இது எழுதினா போதும். மேல ஸோ மேல ABCD ABCD எழுதிட்டு இது கீழே ஆன்சர் எழுதணும். நான் சைடில் எழுதுறேன். The assignments are போட்டுட்டு நம்ம சைடில் இந்த காலம்ஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல WXY, இந்த காலமை மாற்றக்கூடாது, அப்படியே போட்டுட்டு ஒரு இதுக்கும் ஏரோ மார்க் போடுங்க. அதாவது W யாருக்கு நான் பாக்ஸ் போட்டிருக்கேன், அதாவது W எதுக்கு, சிக்கு.
சி இருக்கிறதுல அந்த பாக்ஸ் இருக்கு W, அந்த பாக்ஸ் எங்க இருக்கு W to C. W வந்து சிக்கு அசைன் பண்றாங்க, அந்த கவுண்டரை சி சேல்ஸ்மேனுக்கு அசைன் பண்றாங்க. அடுத்து X வந்து எங்க இருக்கு, அந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் B. X வந்து B க்கு அசைன் பண்றாங்க, Y வந்து A க்கு அசைன் பண்றாங்க, Z வந்து D க்கு அசைன் பண்றாங்க. ஸோ இதுதான் அசைன்மெண்ட் சொல்றாங்க. இதை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. வாட் இஸ் த அசைன்மெண்ட்ஸ்னா எந்த கவுண்டருக்கு எந்த சேல்ஸ்மேனுக்கு, அதாவது W கவுண்டரை C சேல்ஸ்மேனுக்கு அசைன் பண்றாங்க, X கவுண்டரை B, இந்த மாதிரி அசைன். இதை தான் லாஸ்ட்ல கொஸ்டின்ல என்ன கொடுக்குற அந்த லெட்டர்ஸ் அதை காலம் வைஸ் மேல ரோ வைஸ் எழுதிட்டு அது W X Y Z அடுத்து மேல எழுதிட்டு, ஸோ இந்த காலம்ல இருக்கிற W X Y Z அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ மேல இருக்கிற ஏபிசிடி என்ன இருக்கோ அதுதான் மாறும். ஸோ அந்த உள்ள பார்க்கணும் டபிள்யூக்கு எது அசைன் இருக்கு சி, அப்போ அதை போட்டுட்டு இப்போ என்ன இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ கொஸ்டினுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஈக்குவல் போட்டு இப்போ கொஸ்டின்ல W to C க்கு எது அசைன் இருக்கு பாருங்க. கொஸ்டின் நம்ம இங்க எழுதியிருக்கேன் W to C, இங்க இருக்கிற சர்க்கிள் அடிச்சிடுறேன், கொஸ்டின். ஸோ W to C பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் அசைன் இருக்கு, ஸோ W to C க்கு 39. ஸோ அந்த 39 இங்க எழுதுங்க 39. அடுத்து X to B, மேல X to B க்கு என்ன வருது 29 வருது பாருங்க. X ல இருந்து B க்கு என்னது கொஸ்டினை பார்க்கணும். ஸோ ஆஃப்டர் இந்த அசைன்மெண்ட் கண்டுபிடிச்ச பிறகு கொஸ்டின்ல இருக்கிற நம்பர்ஸ் X ல இருந்து B க்கு என்ன நம்பர் இருக்கு 29. அடுத்து Y to A னா 27 வருது 27. அடுத்து Z to D, Z ல D னா லாஸ்ட் நம்பர் வரும் 52 வருது 52. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணுங்க. ஸோ இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருதுன்னா 39, 29, 27, 52 ஒரு வேளை செக் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண எனக்கு 147 வருது. ஓகே, ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஹவுஸ் அதாவது மினிமம் டோட்டல் சர்வீஸ் டைம். அப்போ மினிமம் டைமை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வரதுனால ஸோ மினிமம் டைம் ஈக்குவல் டு போட்டு இந்த ஆன்சர் போடுங்க. சப்போஸ் மினிமம் காஸ்ட் கொடுத்தாங்கன்னா ருபீஸ் சிம்பிள் போட்டு போடுங்க. என்ன அதாவது மினிமம் டைம் இல்லை மினிமம் காஸ்ட் அப்படிதான் கேட்பாங்க. சப்போஸ் மேக்ஸிமம் கொடுத்தாலும் மேக்ஸிமம் போடுங்க. ஓகே, ஸோ இந்த 147 தான் என்னோட ஆன்சர். மேலே இருக்கிற W to C அதுதான் வந்து அசைன்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ வெரி ஈஸி ப்ராப்ளம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த சமம் நல்லா போட்டாலே நான் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் சொல்லி நிறைய போட்டிருப்பேன், அதையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா அந்த கான்செப்ட் புரியும். இதில் ஒன்லி திங் இஸ் ரோல நம்ம 0 சூஸ் பண்ணா அந்த காலம் அடிச்சிடணும். ஸோ சப்போஸ் 2 0 இருந்தால் நீங்க அடுத்த ரோக்கு போயிடணும். அந்த ரோலே சிங்கிள் 0 இல்லைன்னா நம்ம காலமா பார்க்கணும். ஓகே, சம்டைம் எல்லாத்துலயுமே 2 0 இருக்கு சார், சிங்கிள் 0 ரோலையும் இல்லை காலம்ல இல்லைன்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 சூஸ் பண்ணி ரோவும் கேன்சல் பண்ணும் காலமும் கேன்சல் பண்ணும். அப்படி ஒரு சம் வரும், அது போட்டிருப்பேன். ஸோ அதான் நான் நெக்ஸ்ட் இது கொஸ்டின் பேப்பர்ல அது கேட்டிருக்கேன், அதை போடுறேன். ஓகே, இதனால ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அசைன்மெண்ட் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஒன்று கேட்குறாங்க, சம்டைம் 5 மார்க்லேயும் வருது 10 மார்க்லேயும் வருது. வெரி ஈஸி ப்ராப்ளம். ஸோ இதனால ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.